Hello students, welcome back to the social class 7th, Geography chapter 6, Natural Vegetation and Wildlife. From this lesson already we saw the first two videos. Right now we are going to discuss about the topic is coniferous forest. In the higher latitudes 50 to 70 of the northern hemisphere has the spectacular coniferous forest are found. Figure 6.13 and the B. These are also called as taiga. அதாவது ஸோ இந்த கானிஃபூரியஸ் ஃபாரஸ்ட் பர்டிகுலராக எந்த ரீஜனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய அர்த் நமக்கு தெரியும் இல்லையா, அதில் நிறைய கோடுகள் கற்பனையாக வரையப்பட்ட கோடுகள் இருக்கும். இப்போ சென்டரில் இருக்கிறது என்னது ஈக்குவேட்டர், இது 0° அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்கேருந்து மேலே பார்த்தோம் அப்படின்னா நார்த் போல் இருக்கும், கீழே பார்த்தோம் அப்படின்னா சவுத் போல் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் ரீஜன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, எந்த ரீஜனில் இது இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், ஆர்டிக் சர்க்கிள் அண்ட் ஆர்டிக் சர்க்கிள் இருக்கு இல்லையா, இங்கேருந்து நார்த் சைட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா 50 to 70 டேஷில் இருக்குது, அதாவது இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த ரீஜனில் தான் இது இருக்குது. ஸோ அப்போ ஆல்டிடியூட் அப்படின்றது ரொம்ப அதிகம், உயரம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா? இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டைகா அப்படின்னு சொல்கிறாங்க. த நெக்ஸ்ட் ஒன், இங்கே ஆல்டிடியூட் அப்படின்றது என்ன அப்படின்னா உயரங்கள் சொல்லுவாங்க. அப்போ இந்த ஃபாரஸ்ட் எல்லாமே எங்கே இருக்கும், ரொம்ப உயரத்தில், அதாவது நார்த் தான் மேலே இருக்கும் இல்லையா, இந்த ரீஜனில் தான் இந்த coniferous forest இருக்குது. ஓகேவா? தீஸ் ஆர் த ட்ரீஸ் விச் சலீமா ஃபவுண்ட் இன் த ஹிமாலயாஸ் இன் த அபியூடன்ஸ். அதாவது இப்போ சலீமா நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துருப்போம். ஸோ இது எல்லாமே சலீமோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்குது. ஓகேவா? அதோ சம்மரைஸ் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போது இந்த ரீஜனில் தான் அவங்க நிறைய ட்ரீஸ்லாம் பார்த்துட்டு அவங்களுடைய ஃபாதர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அது பர்டிகுலராக ஹிமாலயாஸ். ஓகே, the next one, they are tall softwood evergreen trees. அதாவது ஸோ அந்த ட்ரீஸ்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப டாலாக இருக்கும், ப்ளஸ் சாஃப்ட்வுட் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே எப்போவுமே அந்த மாய்ஸ்டர் கிளைமேட்டிக் கண்டிஷன் அப்படின்றது கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ உயரங்கள் ஆல்டிடியூட் அதிகமாக போக போக வெப்பம் அதிகமாக இருக்குமா, இருக்காது. கண்டிப்பாக ஈக்வேட்டரில் மட்டும்தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெப்பம் அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கேருந்து டேரெக்டாக சன்ஸ்வால் அங்கே விழுறதால. ஓகேவா? இதுவே நம்ம போலார் ரீஜன் போலார் துருவங்களை நோக்கி போலார் ரீஜனை நோக்கி போகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப கோல்டு கிளைமேட்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் நார்த்தில் என்ன அப்படின்னா அங்கே ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதால அங்கே இருக்கக்கூடிய ட்ரீஸ்லாம் ரொம்ப எவர்கிரீனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் தீஸ் வுட்ஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மேக்கிங் பல்ப் which is used for the manufacturing paper and the newsprint. Matchbox and the speaking box are also made from the softwood. அதாவது இந்த சாஃப்ட்வுட் ட்ரீஸ்லாம் அதிகமாக இந்த ரீஜனில் இருக்கும். இந்த சாஃப்ட்வுட் ட்ரீஸ்லாம் எதுக்கு பர்டிகுலராக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மேக்கிங் பல்ப்னா என்னன்னு தெரியுமா, நம்ம நோட் புக் பேப்பர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த பேப்பர்ஸ்லாம் இந்த பல்ப்லேருந்து தான் மேக் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேனுஃபேக்சரிங் பேப்பர் அண்ட் த நியூஸ் பிரிண்ட்டு. த நெக்ஸ்ட் ஒன் மேட்ச் பாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, மேட்ச் பாக்ஸ் அந்த பேக்கிங் பாக்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். இதில் இதில் எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சாஃப்ட்வுட் ட்ரீஸில் இருக்கக்கூடிய பல்ப்லேருந்து தான் மேக் பண்ணுறாங்க. ஓகே, தென் cheat, pine, cedar and the important variety of trees in those forest. அதாவது இந்த ஃபாரஸ்ட்டில் சாஃப்ட்வுட் ட்ரீஸ் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம். பர்டிகுலராக எந்த மாதிரியான ட்ரீஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சீப், பைன், சிடர், இந்த மாதிரியான ட்ரீஸ்லாம் அங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. தென் சில்வர் ஃபாக்ஸ், மெங், polar bear are the common animals found here. ஸோ இங்கே இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா சில்வர் ஃபாக்ஸ், தென் மிங்க் அண்ட் த போலார் பியர். ஸோ போலார் பியர்லாம் நமக்கு எங்கே இருக்குன்னு தெரியும், போலார் ரீஜனில் தான் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கிளைமேட்டில் தான் அது உயிர் வாழும் அந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த சில்வர் ஃபாக்ஸ், மிங்க் அந்த போலார் பியர் இது எல்லாமே எந்த ரீஜனில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே நார்த்தன் பார்ட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் செகண்ட்லி we are going to discuss about the topic is grassland. அதாவது புல் நிறைந்த பகுதின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க grassland அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் we are going to discuss about the topic is tropical grasslands. Okay, let's see. Tropical grasslands. These grows on either sides of the equator and the extend till the tropics. This vegetation grows in the areas of moderate to low amount of rainfall. They can grow very tall, about
3 to 4 meters in height. Savanna grassland of the Africa are of this type. Elephant, zebra, giraffe, deer, leopards are common in the tropical grassland. அதாவது tropical grassland அப்படின்றது எந்த பிளேஸ்ல பர்டிகுலராக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஈக்வேட்டார், ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் இருக்கு இல்லையா, இந்த ரீஜனில் தான் வந்து இந்த ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிராஸ்லேண்ட் வளர்றதுக்கு என்ன மாதிரியான கிளைமேட்டிக் கண்டிஷன் தேவை அப்படின்னு பார்த்தோன்னா மாட்ரேட் லோ அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் அண்ட் இதுக்கு வந்து ரொம்ப ரெயின்ஃபால் அதிகமாக இருக்கணும்னு தேவை கிடையாது. ரொம்ப கொஞ்சம் லோ ரெயின்ஃபால் இருந்தாலுமே இந்த கிராஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வளரும்னு சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய ஹைட் வந்து ரொம்ப ட்ரீஸ் மாதிரிலாம் ஹைட்டாக இருக்காது, ரொம்ப டாலாக தான் இருக்கும். ஸோ எவ்வளோ மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தா 3 to 4 மீட்டர்ஸ் அந்த அளவுக்கு தான் இது வந்து வளரும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கிராஸ்லேண்ட் ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட் வந்து பர்டிகுலராக எந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சவனா கிராஸ்லேண்ட்னு சொல்கிறாங்க. ஓகேவா, சவானா கிராஸ்லேண்ட் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆஃப்ரிக்காவில் இருக்குது. ஓகேவா, ஸோ இங்கே இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப், அதாவது இந்த கிராஸ்லேண்ட் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் இருக்குது. லைக் எலஃபண்ட்ஸ், ஜீப்ரா, ஜிராஃபி, டீர், லெஃபர்ட்ஸ் இதெல்லாமே வந்து காமனாக இந்த கிராஸ்லேண்ட் இருக்கக்கூடிய அனிமல்ஸ். நம்ம வந்து இந்த டிஸ்கவரி சேனலில் கூட நிறைய பார்த்துருப்போம். இந்த கிராஸ்லேண்டில் தான் வந்து இந்த எலஃபண்ட், ஜிராஃபி இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்க மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா, தென் செகண்ட்லி we are going to discuss about the topic is temperate grasslands. Okay, let's see. These are found in the mid-latitudinal zones and the interior part of the continents. Usually grass here is a short and the nutritious, while buffalo, bisons, antelopes are the common in the temperate region. அதாவது இந்த டெம்பரேட் கிராஸ்லேண்ட் எந்த ஏரியாஸில் பர்டிகுலர் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மிட் லாட்டிடியூனல் ஜோன்ஸில் தான் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து இன்டீரியர் கான்டினென்ட் பார்டர்ஸில் இருக்காது, இன்டீரியர் கான்டினென்ட்ஸில் தான் வந்து இருக்கும். ஸோ யூஸ்வலாக வந்து இந்த கிராஸ்லாம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும், ப்ளஸ் நியூட்ரிஷியஸாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் இங்கே இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா பஃபலோஸ் இருக்கும், தென் பிசோன்ஸ் இருக்கும், தென் ஆன்டிலூப்ஸ் இருக்குது. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் த்ரோனி bushes. ஓகே, bushes அப்படின்னாக்கா இந்த புதர்கள் சொல்லுவாங்க இல்லையா. ஓகே, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் see. These are found in the dry desert like the region. Tropical deserts are located in the western margins of the continent. The vegetations cover in the scarce here because the santish of rains is scorching heat. Identify the desert region in the world map given. Can you name the great desert of India? அதாவது இந்த டெசர்ட் அப்படின்றது பர்டிகுலராக எங்கே இருக்கும், உங்கள் ரெயின்ஃபால்லாம் அதிகமாக இருக்காது, ரொம்ப எப்படி இருக்கணும், ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது ட்ராபிக்கல் ரீஜனில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் இது வந்து எந்த சைடு இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வெஸ்டர்ன் சைடு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, வெஸ்டர்ன் சைடு இருக்கக்கூடிய கான்டினென்ட்டில் தான் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய வெஜிடேஷன்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்கேர் அங்கங்கே செதஞ்சு போய் கிடக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு வந்து யாருமே வந்து வாட்டரிங் பண்ண மாட்டாங்க, நீர்ப்பாசனம் அப்படின்றது கிடையாது. எப்பயாவது லிட்டில் ரெயின்ஃபாலில் தான் இருக்கும். அந்த ரெயின்ஃபாலில் தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய வெஜிடேஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப க்ரோ ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜர் ஃபேமஸ் டெசர்ட் என்னன்னு தெரியுமா? ஸோ நம்மளுடைய வேர்ல்ட் மேப் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்கு தெரியும். ஸோ பார்த்து அதோடைய நேம் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா, தென் இங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு தெரியுமா? லைக் கேமல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய காமன் அனிமல்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஓகேவா, தென் if you reach the polar region you will find the place extremely cold. The growth of natural vegetation is very limited here. Only moss, lichens of the very small shrubs are found here. அதாவது நம்ம இப்போ போலார் ரீஜன் துருவங்களை நோக்கி போகும்போது நம்ம நிறைய எக்ஸ்ட்ரீம் கோல்டு கிளைமேட் இருக்கும். ஓகே, ரொம்ப கோல்டாக இருக்கும். நார்த் சைட்லாம் போனோம் அப்படின்னா ஆல்டிடியூட் அதிகமாக இருக்கிறதால கோல்டு கிளைமேட் இருக்கும். இதுவே வந்து சவுத் சைடு வந்தாலும் அப்படி தான் இருக்கும். இதுவே வந்து இந்த டெசர்ட் சைடு போனோம் அப்படின்னா அங்கே வந்து ரொம்ப ஹாட் கிளைமேட்டாக தான் இருக்கும், ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இங்கே வந்து லிமிட்டட் வெஜிடேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்தளவுக்கு வந்து நம்ம சைடு இருக்கக்கூடிய வெஜிடேஷன்ஸ் மாதிரிலாம் அங்கே இருக்காது. தென் மோசஸ், லிச்சஸ் அந்த ஷப்ஸ், ஸோ இந்த மாதிரியான வெஜிடேஷன்ஸ் தான் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதுவுமே வந்து இந்த ஷார்ட் சம்மர் டைமில் தான் வந்து வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து தந்தூரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ துண்ட்ரா வெஜிடேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் திஸ் வெஜிடேஷன் இஸ் ஃபவுண்ட் இன் த போலார் ஏரியாஸ் ஆஃப் யூரோப், ஏஷியா அண்ட் த நார்த் அமெரிக்கா. ஸோ
அதுவுமே வந்து இந்த துண்ட்ரா இந்த வெஜிடேஷன்ஸ்லாம் வந்து எந்த ரீஜனில் அதிகமாக இருக்கும் ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா யூரோப், ஏஷியா அண்ட் த நார்த் அமெரிக்கா. ஓகே, த அனிமல்ஸ் ஹாவ் த திக் ஃபியூர் அண்ட் த திக் ஷிங்க் டு ப்ரொடெக்ட் themselves for the cold climatic conditions. Seal, walrus, musk oxen, or Arctic owl, polar bear and the snow fox of some of the animals found here. ஸோ அதாவது இந்த ரீஜனில் வந்து பர்டிகுலராக எந்த மாதிரியான வைல்ட் லைஃப் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மார்க்ஸ் ஓஷன் ஆஃப் த ஆர்டிக் ஓவல், தென் போலார் பியர் and the snow fox, இதெல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ். ஓகே, Salima's father showed her some of the photographs of the thick forest. In some of the photographs, Salima observed that the people were cutting trees and clearing the forest. Her father explained that the local people wanted their land for the agriculture and the settlements, so they cleared up the forest. அதாவது ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சலிமா அவங்களுடைய ஃபாதர் வந்து நிறைய ஃபோட்டோகிராஃபிஸ்லாம் வந்து அவங்க கிட்ட காமிக்கிறாங்க. ஸோ அது என்ன மாதிரியான ஃபோட்டோஸ் அப்படின்னு பார்த்தோன்னா திக் ஃபாரஸ்ட் பற்றின ஒரு ஃபோட்டோகிராஃபி. ஸோ அதை பார்க்கும்போது அவங்க அப்பா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த ட்ரீஸ்லாம் வந்து அவ்வளோ திக்காக, அந்த ஃபாரஸ்ட் எல்லாமே வந்து அவ்வளோ திக்காக இருந்தது. ஆனால் இப்போ வந்து இல்லை, டீஃபாரஸ்டேஷன் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ எல்லாருமே வந்து ரொம்ப செல்ஃபாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய லேண்டில் இருக்கக்கூடிய ட்ரீஸ் எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய செட்டில்மெண்ட்ஸ், அந்த ஃப்ளாட் போடுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்களோட ஃபாதர் சலிமாட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? தென் சலிமா ஸ்டார்டட் wondering forest are cleared, then where will wild lives go? Will the forest take its organs or shape again? If people go on cutting the trees like this, will there be enough oxygen, water vapor, trimmer of the fruits, nuts available in the future? அதாவது ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம ப்ரெசென்ட்டில் இந்த ட்ரீஸ் எல்லாத்தையுமே வந்து அடிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா திரும்பவும் நம்மள அந்த ஃபாரஸ்ட் அந்த ஷேப் நம்மளால் கொண்டு வர முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ், வைல்ட் லைஃப்ஸ்லாம் எங்கே போகும்? ப்ளஸ் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இப்போ இதுக்கப்புறம் ஆக்சிஜன் நமக்கு எப்படி கிடைக்கும்? தென் வாட்டர் வேப்பர் எப்படி நடக்கும்? டைமர்ஸ், அந்த ஃப்ரூட்ஸ், நட்ஸ், இது எல்லாமே வந்து ஃபியூச்சரில் நமக்கு எப்படி அவைலபிளாக இருக்கும்? இப்போ ப்ரெசென்ட்டில் நம்ம இது எல்லாத்தையுமே வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இது நம்ம ஃபியூச்சரில் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்லாம் அவங்க ஃபாதர் கிட்டே கேட்டுட்ருக்கா. ஓகேவா? தென் do you agree with Salima's hold on the discussion with your friends about the zooplankton or further reserve for flora and fauna, suggest some measures to conserve them? அதாவது ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம டிஃபாரஸ்டேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஃப்யூச்சர், நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷன் வந்து இது கண்டிப்பாக வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய ஃபோர்ஃபாதர்ஸ் எப்படி இந்த சொசைட்டி நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போனாங்களோ இது என்விரான்மெண்ட்டை, அதே மாதிரி அதை நம்ம ப்ரிசர்வ் பண்ணி நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷன் கொடுக்கறது நம்மளுடைய கடமை. ஓகேவா? தென் here some question answers are here, so let's see. Mosses and lichens are found in, ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா துண்ட்ரா வெஜிடேஷன். தென் thorny bushes are found in hot and dry desertic climate. That one is B. In tropical evergreen forest, one of the common animals is, அதாவது ஜிராஃபி அண்ட் the camels வந்து பர்டிகுலராக இங்கே கிராஸ்லேண்டில் தான் இருக்கும். இங்கே ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மங்கி. தென் ஒன் இம்பார்ட்டன்ட் வெரைட்டி ஆஃப் த கானிஃபியஸ் ஃபாரஸ்ட் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பைன் ட்ரீ. தட் ஒன் இஸ் B. Then a steep grassland is found in எங்க அப்படின்னு பார்த்தோன்னா south. So next one is match the following. The first one is Walrus. Here Walrus mean a polar animal. Then Sedator mean a soft wood tree. Then olives mean a citrus fruit. Then elephant mean an animal of tropical deciduous forest. Then Campos mean here a tropical grassland of Brazil. The Downs mean temperate grassland in Antarctica. Okay children, in this video so far we have discussed about the topic is coniferous forest. The next one grassland. In that we have discussed about tropical grasslands and the temperate grassland and the thorny bushes. Okay, so in the lesson நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரீஜன், ஃபாரஸ்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஜிடேஷன்ஸ் பார்த்துருக்கோம், வைல்ட் லைஃப் பார்த்துருக்கோம். இது எல்லாமே வந்து கிளைமேட்டிக் கண்டிஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஓகேவா? Okay children, this lesson is over. We will see you on the next class. Okay, thank you to all.